எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி. அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சிக்கு மறுபடியும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அறிவு, புத்தி, ஞானம் இவற்றை குறித்து நாம் சில வாரங்களாக சிந்தித்து வருகிறோம். இந்த வாரத்திலே ஆதியாகமம் அதிகாரம் 3 சாத்தான் உள்ளே ஏதோம் தோட்டத்திற்குள் நுழைந்து எப்படி ஒரு குழப்பத்தை உண்டாக்கினான், பாவம் எப்படி வந்தது என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனாலும் நாம் சில வாரங்களாக தேவனுடைய திட்டம் இல்லாமல் எதுவும் நடைபெறாது, இதுவும் தேவனுடைய திட்டத்திலே இருக்கக்கூடும் என்றெல்லாம் தியானித்து வருகிறோம். இன்று நாம் சாத்தான் யார், அவனை குறித்து வேதத்தில் எங்கெல்லாம் குறிக்கப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் சற்று தியானிப்போம். முதலாவதாக ஆதியாகமத்திலே 3வது அதிகாரத்திலே முதல் 4 வசனத்திலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஒரு கேள்வியை போடுகிறது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னாள். அதற்கு சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. ஆண்டவர் ஏதோன் தோட்டத்தை ஸ்தாபித்து அதிலே அவருக்கு பிரியமான முதல் தம்பதியை கொண்டு வந்து வைக்கிறார். நல்ல ஒரு உறவு இருந்தது. அந்த உறவை கெடுப்பதற்காக சாத்தான் உள்ளே நுழைகிறான். அதைத்தான் இங்கு நாம் காண்கிறோம். அந்த சாத்தான் யார், அவனை உள்ளே வர கர்த்தர் ஏன் அனுமதித்தார்? கர்த்தர் அனுமதிக்காமல் எதுவும் நடக்காது. அவருடைய அனுமதிப்பதின் பின்னணியிலே என்ன ரகசியம் இருக்கிறது என்றெல்லாம் வரும் வாரங்களிலே நாம் தியானிப்போம். கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் எதுவும் நடக்காது. நாம் அடிக்கடி காண்போம், ஜெயங்கொள்கிறவனவனோ அவனுக்கு, ஜெயங்கொள்கிறவனவனோ அவனுக்கு. வெளிப்பாடு புஸ்தகம் முழுவதிலும் காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயங்கொள்கிறவனோ அவனுக்கு. அப்பொழுது நாம் ஜெயம் கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு ஒரு எதிர்ப்பு இருக்க வேண்டும். எதிர்ப்பு இல்லை என்றால் நம்மால் ஜெயம் கொள்ள முடியாது. அதற்காக ஆண்டவர் சாத்தானை பயன்படுத்துகிறார். அதை வரும் வாரங்களிலே ஆழமாக அவருடைய திட்டத்தை குறித்து நாம் தியானிப்போம். யோபு புஸ்தகம் 42வது அதிகாரம் 2வது வசனத்திலே யோபு சொல்லுவார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறீர், நீ செய்ய நினைத்து தடைப்படாது. நாம் எல்லோரும் இங்கு சாத்தான் வந்து அவருடைய திட்டத்தை குளறுபடி செய்தான், தடுத்து விட்டான் என்றெல்லாம் எண்ணுவோம். அப்படியெல்லாம் அல்ல. தேவனுடைய திட்டத்தை யாராலும் தடுக்க முடியாது. அந்த திட்டத்திலே அவர் என்ன எதிர்பார்க்கிறார், நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை நாம் வரும் வாரங்களிலே ஆழமாக சிந்திப்போம். இந்த வாரத்திலே சாத்தான் யார், அவனை குறித்து வேதத்திலே எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கிருந்தான், எங்கு தள்ளப்பட்டான், ஏன் தள்ளப்பட்டான் என்பதை வரும் வாரங்களிலே பார்ப்போம். எங்கு இருந்தான் என்பதையும் என்ன செய்து கொண்டிருந்தான் என்பதையும் நாம் இப்பொழுது பார்ப்போம். தீரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதை இறையியல் வல்லுநர்கள் சாத்தானை குறித்து சொல்லப்பட்டதாக இருக்கும் என்று கணிக்கிறார்கள். அதை நாம் படிப்போம். மனுபுத்திரனே, நீ திரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். இப்படித்தான் சாத்தான் அங்கே தேவனுடைய தோட்டத்திலே இருந்தான். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதோனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், யஸ்ஸி
இந்திர நீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித இரத்தனங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருந்தது. ஆண்டவர் எப்படி அவனை படைத்திருக்கிறார் என்று பாருங்கள். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேளவாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். உன்னதமான ஒரு இடத்திலே ஆண்டவர் அவனை வைத்திருந்தார். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். கர்த்தருடைய பிள்ளைகளே, இது நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கடவுள் நம் எல்லோரிடத்திலும் பல பொக்கிஷங்களை கொடுத்திருக்கிறார். குறைவற்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆனால் ஒரு முறை தீர்ப்பு வந்துவிட்டால் அதன் பிறகு நமக்கு வாய்ப்பு கிடையாது. எபிரேயர் 9:27 சொல்லுவார், ஒரு முறை மரிப்பதும் அதன் பிறகு நியாய தீர்ப்பு பெறுவதும் அவசியம் என்று. நாம் மரிப்பதற்கு முன்பாக மனம் திரும்ப வேண்டும். அதை இங்கு சாத்தான் அதை பயன்படுத்தி கொள்ளவில்லை. அதனால்தான் அவன் புறம்பாக தள்ளப்பட்டான். அங்கிருந்து ஆண்டவர் அவனை புறம்பே தள்ளிவிட்டார். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டுமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படிக்கு உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இது சாத்தானை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. மற்றும் ஏசாயா 14வது அதிகாரம் 12வது வசனம் தொடங்கி 15வது வசனம் முடிய இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் பர்வதத்திலே வீற்றிருப்பேன். நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதத்தில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. இதுவும் சாத்தானை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவன் ஆண்டவருக்கு நிகராக இருக்க முயற்சித்தான். அதனால் அவன் தள்ளுண்டு போனான். நமக்கும் அந்த மாதிரி பெருமை, உயரும்போது ஒரு மேட்டுமை எல்லாம் நமக்கு வரக்கூடாது. மற்றும் வெளிப்பாடு புஸ்தகத்திலே 12வது அதிகாரத்திலே 1 முதல் 4 வசனங்கள் முடிய இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடம் இருந்தது. அவள் கர்ப்பவதியாக இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலையின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பமாயிருந்தது. அது சாத்தான். அதன் வால் வானங்களின் நட்சத்திரங்களில் 3 ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத் தள்ளிற்று. 3 ஒரு பகுதி தேவதூதர்களை அது வளைத்து கொண்டது. பிரசவ வேதனை படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. அப்பொழுது ஆண்டவர் மிகாவேலை அனுப்புகிறார். அது 7வது வசனத்திலே நாம் படிக்க காண்கிறோம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடே யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதர்களும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. உலகமனத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்று சொல்லப்படுகிற பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது.
அதனோடே அதனை சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். இதிலிருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிகிறது என்றால், சாத்தான் பரத்தில் இருந்தவன், ஒன்றில் மூன்றில் ஒரு பங்கு தேவதூதர்களை தன் வசப்படுத்தி கொண்டு யுத்தம் செய்தான். யுத்தத்தில் தோற்றுவிட்டான். இப்பொழுது தரையிலே இறங்கி இருக்கிறான். இங்கும் யுத்தம் செய்கிறான். ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தை உண்டு, எனிமீஸ் ஃப்ரெண்ட் இஸ் எனிமி. எதிரியின் நண்பன் எதிரி. கடவுள் சாத்தானுக்கு எதிரி. ஆதாம் ஏவாளும் தேவனுக்கு நண்பர்களாக இருக்கும்போது அவனுக்கு சாத்தானுக்கு ஆதாம் ஏவாளும் எதிரி. இவர்களை எப்படியாவது ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து துரத்தி விட வேண்டும், ஒரு பிரிவினை கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் சிந்தித்து அங்கே செயல்படுகிறான். அவன் ஏதேன் தோட்டத்தில் நுழைகிறான். ஆண்டவரும் அதை அனுமதிக்கிறார். எப்படி அனுமதிக்கிறார் என்று பார்க்கும்போது, ஆதாம் கீழ்ப்படியாமல் போன உடனே அவனை வெளியேற்றுகிறார். அது நமக்கு ஆதியா 3வது அதிகாரம் 23 மற்றும் 24வது வசனத்திலே, அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதோன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதோன் தோட்டத்துக்கு கீழே கெரூபின்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதோன் தோட்டத்துக்கு கிழக்கே கெரூபின்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இந்த பட்டயத்தை ஏன் அவர் முன்பாக வைத்து சாத்தானை வரவிடாமல் செய்யவில்லை என்று பார்த்தால், அவன் வந்து நம்மிடம் யுத்தம் செய்யும்போது தான் நாம் பலம் கொள்கிறோம், வெற்றி வாகை பெற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ஜெயம் கொள்கிறவனோ அவனுக்கு என்று சொல்லும்போது ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இதையெல்லாம் அவர் கருத்தில் கொண்டுதான் அவனை அனுமதித்திருக்கலாம். அப்படி இருக்கும்போது சாத்தான் யார், அவன் எதற்காக வந்தான் என்பது நமக்கு தெரிகிறது. ஆண்டவருடைய திட்டத்திலே அந்த ஜீவ விருட்சத்தை நாம் புசிக்காதபடிக்கு என்று சொல்லும்போது, இந்த உலகத்திலே நாம் மரிப்பது அவசியம். மரிக்கும்போது தான் நம்முடைய ஆவி நம்முடைய உடலை விட்டு போகும்போது அவர் 2 கொரிந்தியர் 5:1 சொன்னது பிரகாரமாக இன்னொரு வீட்டை நமக்கு கொடுத்து நிச்சயமாக உபயோகப்படுத்தி கொள்ளக்கூடும். அதனுடைய கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய திட்டத்தின் பிரகாரமாக எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. சாத்தானையும் அவருக்காக அவர் வைத்திருக்கிறார். நாம் நமக்கு கொடுத்த பொறுப்புகளையும் எதிர்பார்ப்புகளையும் வீணாக்காமல் அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாகவும் மறுமையிலே பொறுப்புகளை ஏற்க தகுதியுள்ளவர்களாகவும் போய் சேர நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். நன்றி, வணக்கம். ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. அலாதடி எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி.